வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பயனியருக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அத நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெக்யூர்மெண்ட் crpf.government.ங்கிற வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கரண்ட் ரெக்யூர்மெண்ட் ஓப்பனிங்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, வியூ டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதில் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 24/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19/5/2026 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. பிராஸ் பேண்ட், பார்பர், பக்லர், காப்லர், குக், கார்பெண்டர், டிரைவர், மெயில், மோட்டார் மெக்கானிக், வெஹிக்கிள், பைப் பிராண்ட், பெயிண்டர், டெய்லர், வாட்டர் கேரியர், வாஷர்மேன், டோட்டல் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 673 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்புக்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ஆஃப் ஃபீமேல் போஸ்ட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இதில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். 18 நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 23 வரைக்கும் தான் ஏஜ் இருக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் ஆர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸும் அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் 10th கிளாஸ் பாஸ் அது 10+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்ட் ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நேஷனல் ஆர் ஸ்டேட் அப்ரெண்டிஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேட் இன் 3 இயர் டூரேஷன் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆல் அதர்ஸ்க்கான ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பைனியர் விங் மேன்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் வந்து ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் கேண்டிடேட்ஸோட ஃபுல் நேம் ஃபஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், ஓட்டர் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு, ஆனால் அதர் ஏதாவது சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர், நேம் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏஜ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய மதர் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் ஆன் பாடி, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் எதுவோ அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும், இல்லைனா அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இருப்பிட சான்றிதழோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் அல்லது யூடி ஆர்ஜின் டு அனதர் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாறியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. மாறியிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இருப்பிட சான்றிதழுடைய நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ரிலீஜன் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய கேட்டகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க, இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்களா அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து என்ட்ரி ஆகுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக என்ட்ரினா நீங்கள் டேரெக்டாக என்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர், ஜாயினிங் டேட், அதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், ஜாயினிங் டேட் அண்ட் டிஸ்சார்ஜ் டேட் எல்லாம், டோட்டல் சர்வீஸ் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட்டு செலெக்ஷன்ஸ், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல்னு தனியாக பிரிச்சியே கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வில்லேஜ் நேம் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸும் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். தாசில் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம தாலுகாவோட நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸையும் தனியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளோட குவாலிஃபிகேஷன் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெட்ரிக் ஹை ஸ்கூல் டீட்டெயில்ஸ், எஸ்எஸ்சி டீட்டெயில்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இயர் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். போர்டு அண்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போர்டு அண்ட் யூனிவர்சிட்டியோட நேம் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் டைப்பில் நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்படி இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு இதில் ஆடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டிப்ளமோ டீட்டெயில்ஸ் அல்லது உங்களுடைய +2 டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதெல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஆடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஆடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் டைப்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கிராஜுவேஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நீங்கள் என்னென்ன டிகிரிஸ் அண்ட் கிராஜுவேஷன்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இப்போ ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க ரிமூவ் பண்ணணுன்னா கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 கொடுத்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதா? இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில கேட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன்ஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்டான டிகிரிஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சிருக்கீங்களா? இல்லையான்னு கேட்டிருக்காங்க. மினிமம் மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க குடுத்துக்கலாம். இப்போ எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பி ப்ரொஃபிஷியன்ஸ் அண்ட் ஒர்க் இன் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். இதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பைனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை ஃபார் அனதர் போஸ்ட் ஆஃப் பைனர், இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மேன்சன் அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களை மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட்டாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ட்ரேட்ஸில் உங்களுக்கு இருந்திருக்கணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு இருக்கும். அப்போ எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அங்கே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மெட்ரிக் அண்ட் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் +2 சர்டிஃபிகேட் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதர் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இதில் டெலியில் டிக்ளரேஷன் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ ஆகும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சைடில் எடிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சென்டரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்.